ஹலோ ஹாபிஸ், நம்ம பில்ட் பண்ணுற FPV ட்ரோனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு RC ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி லித்தியம் பாலிமர் பேட்டரி பேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரியில் நமக்கு தேவையான கரண்ட் கிடைக்கும். ஆனால் ஃப்ளையிங் டைம் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த பாலிமர் பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா கம்மி கெப்பாசிட்டி இருக்கிற பேட்டரிஸே அதிக அளவு வெயிட் இருக்கும். அதனால் நீங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம லித்தியம் அயான் பேட்டரிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிக்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த லித்தியம் பாலிமரில் 1500 mAhக்கு ஒரு பேட்டரி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா என்ன வெயிட் வருமோ அதே வெயிட்டு தான் இந்த லித்தியம் அயானில் 2800 mAh பேட்டரி பில்ட் பண்ணுறப்போ வரும். அப்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 mAh அதிகமாக கிடைக்குது சேம் வெயிட்டில். சரிங்களா? ஆனால் இந்த லித்தியம் அயனில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதோட டிஸ்சார்ஜ் ரேட், அதாவது டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற க்ரூசிங்க்கும் ஒரு சின்ன ட்ரிக்ஸு, நம்ம ஃப்ளிப்ஸு, பவர் லூப் அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சின்ன ட்ரிக்ஸுக்கெல்லாம் நமக்கு இந்த லித்தியம் அயானில் கிடைக்கிற டிஸ்சார்ஜ் கரண்ட்டே கரெக்டாக இருக்கும். நீங்கள் FPV ட்ரோனில் ரேசிங் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா லித்தியம் பாலிமர் சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான யூசேஜுக்கு லித்தியம் அயானே கண்டிப்பாக போதும். அதே மாதிரி RC பிளேன், RC போட்டு, RC கார், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கும் லித்தியம் அயான் தாராளமாக போதும். இப்போ இந்த லித்தியம் அயானில் பேட்டரி பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு சால்ட்ரிங் வச்சோன்னா அதில் வந்து கரெக்டாக நிற்காது. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஸ்க்ராட்ச்லாம் பண்ணி சால்ட்ரிங் வைப்பாங்க. ஆனால் அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் வைக்கிறது தான். இந்த வீடியோவில் லித்தியம் அயான் பேட்டரி பேக் ரெடி பண்ணுறதுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஸ்பாட் வெல்டிங் செட்டப் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான 12 வோல்ட் ஸ்பாட் வெல்டிங் கிட் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போது ஒரு 1500 ரூபாய் வந்தது. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து கிட்டாக தான் வரும். நம்ம தான் கம்ப்ளீட்டாக சால்டரிங் பண்ணி இதை அசம்பிள் பண்ணணும். இதுதான் வெல்டிங் வைக்கிற டிப்பு. இது வந்து காப்பரில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா போர்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கிளாம்ப் இருக்கும். அடிஷ்னலாக 12 AVG ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த மெயின் போர்டு. இதில் கெப்பாசிட்டர், இன்புட், அவுட்புட் எல்லாமே இதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இதில் ஒரு பீப்பர் வரும். இந்த பீப்பர் தான் நமக்கு வெல்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஒரு சவுண்டு கொடுக்கும். இன்னொரு பக்கம் நம்ம கெப்பாசிட்டரையும் வந்து சால்டரிங் வைக்கணும். இதுக்கு நான் வந்து 3S லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்பாட் வெல்டிங்க்கு தேவையான டிஸ்சார்ஜ் கரண்ட் இதுலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து 45 amps டிஸ்சார்ஜ் ரேட் உள்ள ஒரு பேட்டரி. 40 amps மேலே இருக்கிற எந்த ஒரு பேட்டரியோ இல்லை 12 வோல்ட் அடாப்டரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் ஆம்ப் மட்டும் நமக்கு 40 இல்லை 45 amps மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா XT60 ஃபீமேல் இருக்கும். இந்த போர்டோட வந்த அடிஷ்னல் ஒயரில் நம்ம XT60 மேலே நம்ம சால்டரிங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிட்லேயே உங்களுக்கு ஸ்பாட் வெல்டிங் வைக்கிறதுக்கு நிக்கல் பிளேட் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நிக்கல் பிளேட் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிப்பு மேலே போடுறதுக்கு நமக்கு ஹீட் ஸ்ட்ரிங்க் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர் கிளாம்பும் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டரை சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ கெப்பாசிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மைனஸ் இருக்கா, போர்டில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு கரெக்டாக இந்த ஓட்டையில் இன்செர்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். இங்கே வந்து பஸ்ஸர் சால்டர் பண்ணோம். அதுவும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து சால்டரிங் பண்ணிடலாம். இந்த ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இன்புட் மைனஸ் இங்கே, இன்புட் ப்ளஸ் இங்கே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸை கட் பண்ணிவிடுவோமா? நான் அந்த இது போட்டுக்கிறேன்.
ஸ்லீவ் அப்படியே போட்டு இப்போது இன்புட் ஒயர் ரெடி. அது வந்து நம்ம ஓகே. இன் அவுட்டும் ஒரே பேடு தான். ப்ளஸ்ஸு போட்டு ஆல் டன் கைஸ். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? ஓகே, இது இப்போது கனெக்ட் பண்ணணும். ஒரு பீப் சவுண்ட் கேட்குது. இங்கே லைட் எரியும். ஸோ நம்ம சால்ட்ரிங் பண்ண பீப்பர்லேருந்து பீப் சவுண்ட் வரும். சரிங்களா? இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் இருக்கும். பவர் 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் 1ல் இருக்கும். அது வந்து நமக்கு ஸ்பாட் வெல்டிங்க்கு பத்தாது. அதனால் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பட்டன் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டபுள் பீப் சவுண்ட் வருதா? மறுபடியும் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 3 4 5. இப்போது லெவல் 5ல் இருக்குது. இது ஹையஸ்ட் வந்து லெவல் 5 தான். பேட்ரி வந்து நான் ப்ளேஸ் விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறேன். அதனால தான் அந்த ஒயரெலாம் நான் எங்கேயுமே ஷார்ட் பண்ணல. இந்த ஒயரை நான் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் ஷார்ட் பண்ணல அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன்லேருந்து பேட்ரி எப்பவும் தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து லீப்போ பேட்ரி. ஸோ நம்ம பேட்ரி ஸ்பாட் வெல்டிங் வைக்கிறப்போ ஏதாவது ஸ்பார்க் பட்டு ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இது வந்து லாங்கை வந்து நான் தள்ளி பாருங்கள் வெளியே தள்ளி வச்சுக்கிறேன். கனெக்ஷனில் தான் இருக்குது, போர்டு ஆனில் தான் இருக்குது. இந்த நிக்கல் பிளேட்லேயே வந்து 2 பிளேட்டு மேலே வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் கிரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு பாசிட்டிவை நீங்கள் வைக்கிறப்போ 2 இடத்துலையுமே ஸ்பாட் வெல்ட் ஆகும். கிரவுண்ட் இருக்கிற பாயிண்ட்டும் ஸ்பாட் வெல்ட் ஆகும், நம்ம வைக்கிற பாசிட்டிவும் ஸ்பாட் வெல்ட் ஆகும். ஸோ அதனால் எங்கே வைக்கணுமோ கரெக்டாக வைங்க. நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் அன்இவனாக இருக்கும். அதனால் இப்போ நான் ஒரு 4 இடத்துல இதை ஸ்பாட் வெல்டிங் வைக்கிறேன்னா இந்த பக்கம் 1 2 வச்சோன்னா டக்குன்னு எடுத்துடணும், இல்லாட்டி ஓட்டையாயிடும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்பாட் வெல்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து எடுக்க முடியாது. ரொம்ப இழுத்தாக பிஞ்சிட்டு வந்துடும். ஆனால் இந்த ஸ்பாட் வெல்டு வந்து கரெக்டாக தான் உட்காந்துருக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுத்தாலும் வராது. ஆனால் நீங்கள் பேட்டரியில் போட்டு டக்குன்னுலாம் இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுத்தா வந்துடும். ஏன்னா குட்டி இடத்துல தானே வெல்டிங் ஆகிருக்கு. அது அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் ஓகேவா? இப்போது பேட்டரியில் நம்ம வைக்கலாமா? ஸோ வந்து நான் 3S ரெடி பண்ண போகிறேன். 3 பேட்ரி. சரிங்களா? என்கிட்ட 3 பேட்ரிஸ் இருக்குது. இதை வச்சு நான் வந்து 3S ரெடி பண்ண போகிறேன். சின்ன மார்க் வச்சுக்கிறேன். ஓகே, நெகட்டிவ் வச்சுட்டு 1 இந்த 2 கார்னரு 2 அப்புறம் நடுவுலேயும் இந்த ஓரமாக வைப்போமா 3. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரிங்களா?
நெகட்டிவை வச்சுட்டு 1 2 3 ப்ளஸில் சால்ட்ரிங் வைக்கணும்ல, அதுக்கு நான் ஒரு குட்டி பீஸையும் அதில் வெல்ட் பண்ணிடுறேன். நிறையவே வச்சுக்கிறப்ப சால்ட்ரிங் நிற்கும். இப்போ நம்ம அடித்த ஸ்பாட் வெல்டிங்லாம் கரெக்டாக போய் சீட் ஆகிருக்கானே மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இதில் பாசிட்டிவையும் இதில் வந்து நெகட்டிவும் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 3S பேட்டரியோட வோல்டேஜ் கிடைக்கணும். ப்ளஸ்ஸு பேக்கில் மைனஸ் 11.80 வோல்ட்டு. ப்ளஸ் இங்கே வச்சு மைனஸ் இங்கே வச்சிங்கன்னா 2S பேட்டரியோட வோல்ட் கிடைக்கிது. ஸோ அந்த கனெக்ஷன் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இங்கே வச்சுட்டு லாஸ்ட்டில் இருக்க மைனஸில் வச்சிங்கன்னா 3S பேட்டரியோட வோல்டேஜ் கிடைக்கிது. ஸோ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க ஸ்பாட் வெல்டிங் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஸ்பாட் வெல்டிங் மேலே சால்ட்ரிங் டின்னு வந்து நிற்கிதான்னு பார்ப்போம். ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். சூப்பராக நிற்கிது கைஸ். வைக்கும்போதே தெரிஞ்சிருது நமக்கு. இதுவே வெறும் பேட்டரி மேலே வச்சிங்கன்னா அப்படியே கோலி குண்டு மாதிரி நீங்கள் எவ்வளோ சால்ட்ரிங் டின்னு வந்து அதில் போட்டுகிட்டே இருந்தாலும் அது அப்படியே உருண்டி ஆகிட்டே வருமே தவிர அப்படியே சீட் ஆகாது. இது அப்படியே சூப்பராக சீட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம ஸ்பாட் வெல்டிங் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம 3S பேட்டரியும் ரெடி பண்ணோம். அந்த 3S பேட்டரி வந்து நான் காகல்ஸுக்காக யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு ஒரு FPV ட்ரோனுக்கு ஒரு பேட்டரி பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.